ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ். அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ், பாத்ரூம் டோர் க்ளீனிங் டிப்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணோன்னா அந்த டைம் நல்லா சுத்தமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் இந்த மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஆயிரும். இது எல்லார் வீட்டு பாத்ரூம் டோர்ஸ்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம்குள்ளே உள்ள டோர்லேயும் அவுட் சைட் டோர்லேயுமே சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் அது ரியாக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சோப் வேணாலும் வீட்டில் வச்சுருக்க பாத்திரம் விளக்குற சோப் எது வேணால் எடுத்துக்கலாம். இல்லைனா விம் லிக்விட் இருக்கு இல்லையா, விம் ஜெல், அது கூட எடுத்துக்கலாம். இல்லை விம் சோப்பு, பவர் சோப் எது வேணால் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம துணி துவைக்கிற சோப் பவுட்ரு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா நுரைச்சி அதோட ரியாக்ஷன் ஆகி நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்குல்ல, சோப்பியாக இருக்குல்ல, இதை போட்டு க்ளீன் பண்ணோன்னா நமக்கு நல்லா க்ளீன் ஆகும். அதே மாதிரி அந்த நொரன்னு பூத்த மாதிரி உப்பு பூத்த மாதிரி இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு சரியாயிடும். இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். எந்தெந்த இடத்துல அந்த சால்ட் டெபாசிட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. இந்த லிக்விடை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் சைடில் கீழே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக ஊற்றிடுங்க. நான் இப்போ எல்லாமே ஊற்றிட்டேன். ஊற்றினோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோடனே ஓரளவுக்கு போயிடுச்சு. ஒரு 80% மேலே போயிடுச்சு. இப்போ அது நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னுமே நல்லா தெரியும். நிறைய இடத்துல பாருங்கள் சால்ட் இருக்கிறது தெரியுது. நல்லா நம்ம இந்த லிக்விடை போட்டு அழுத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதுலேருந்து நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம கதவில் கை வச்சு திறக்கிறோம், குளிக்கிறப்ப சோப் படும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா சேர்றது தான் உங்களுக்கு கதவில் அந்தளவுக்கு அழுக்கு இருக்கும். நான் டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே கதவுலேருந்து ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் டோர் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஷைனிங்காக வந்துடும். இது உடனே நீங்கள் காய விட்டுறாதீங்க. காயறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த சால்ட் டெபாசிட் ஆனது தெரியவே தெரியாது. இது 1 மந்த் ஆனாலுமே உங்களுக்கு இதே மாதிரியே இருக்கும். அடிக்கடி மட்டும் நீங்கள் எப்பயாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஏதாவது ஒரு ஹேண்ட் டவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்னா உங்களுக்கு கிருமிகள்லாம் எதுவும் வராதுக்கான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டவலில் நல்லா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா இந்த டவலில் நம்ம டோரை ஃபுல்லாகவே வைப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் காட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா வைப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு கதவு காஞ்சிருக்கக்கூடாது. காஞ்சிருக்கப்போ பண்ணாமல் கொஞ்சம் ஈரமாக இருக்கப்போ பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸ்ட்ரா அதில் அழுக்கு இருக்கிறதுலாம் கூட உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. இப்போது நான் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் நல்லாவே வைப் பண்ணி காட்டுறேன். இதிலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தேய்க்காத அந்த வராத அழுக்கு கூட எக்ஸ்ட்ரா அதில் வந்துடும். ஸோ இன்னும் நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக க்ளீன் ஆகும். நீங்கள் டீப் க்ளீனிங் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் லைட்டாக இந்த மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஆச்சுன்னா தண்ணி ஊற்றி கழுவிட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு டவலில் இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக டோரை க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க எல்லா அழுக்குமே வந்துடும். அதே மாதிரி அதிகமாக சால்ட் டெபாசிட் ஆகாது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் பெட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.